தடுக்கப்படுவதோட பச்சிளம் குழந்தைய பாயில படுக்க வைக்கிறதுனால அந்த குழந்தையோட முதுகெலும்பு சீராகி குழந்தை வேகமா வளர உதவும். சோ குழந்தை மற்றும் தாய் இவங்க 2 பேரோட நலனுக்காக கர்ப்பமானதுல இருந்து குழந்தை பெத்து ஒரு வருஷம் வரைக்கும் பாயை மட்டும் பயன்படுத்துங்க, வேற மெத்தைய மறந்துருங்க. பாய் கூன் விழுகிறத தடுக்குது. படிக்கிற மாணவ மாணவிகளை இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இளம் வயதிலேயே அவங்களுக்கு இந்த கூன் வரக்கூடிய ஒரு நிலைமை இப்ப இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, யாருமே இந்த ஸ்ட்ரெயிட்டா நிமிர்ந்து உட்கார்ந்த பழக்கமே இப்ப யார்ட்டையுமே கிடையாது. ஸ்கூல் போனாலும் நல்லா குனிஞ்சு அப்படி ஒரு மாதிரி உட்கார்ந்திருக்க வேண்டியது. சரி வீட்டுக்கு வந்துட்டாங்க இனிமேல் விளையாடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா இங்கேயும் மொபைல் எடுத்துட்டு அதே மாதிரி குனிஞ்சு உட்கார வேண்டியது. இப்படி இருந்த அந்த கூன் விழுற பிரச்சனை அவங்களுக்கு சீக்கிரமாவே வந்துடும். இதை தவிர்க்கணும் அப்படின்னா அதுக்கு பாய் தான் ஒரே வழி. இப்ப பாயில நீங்க தலகாணி யூஸ் பண்ணாம நேர படுத்து உறங்கினாலே உங்களுக்கு அந்த கூன் விழுகிற பிரச்சனை இல்லாமலே போயிடும். வேற பாய் அதிக நாட்கள் உழைக்கும். இப்ப சின்ன குழந்தைங்க உங்க வீட்டுல இருக்காங்கன்னு வைங்களேன், அப்ப நீங்க பெட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நோய் உங்களை தேடி வரும். ஏன்னா இந்த குழந்தைங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சாப்பாடு கொடுத்தா தண்ணி அதுல கொட்ட வேண்டியது, சாப்பாடு கொட்ட